எந்த கட்சி பெரிய கட்சி? தன் மக்களை நம்பி தனித்து 234 நிற்கிற கட்சி எதுவோ அதுதான் பெரிய கட்சி. திமுக பெரிய கட்சின்னா எதுக்கு இத்தனை கூட்டணி? சண்டைக்கு போகும்போது வீரன் எத்தனை பேரா வரிய வாடா அப்படிதான் சொல்லணும். மச்சான் வாடா டே, ஏய் மாப்பிள்ள வாடா டே வாடா. இவன் கோடை. இப்ப தெரியுதா யார் வீரன்னு? உன் மகன் வீரன். ஏன்? வீர பரம்பரையில் வந்தவன். புரியுதா? புரியுதா? மரணத்தை விட மானம் பெரிதுன்னு செத்த மரவரின் பிள்ளை என் தலைவன். ஏய், சரணடைந்து வாழ்றதுக்கு சண்டையிட்டு சாகலாம்டா, மண்டிட்டு தான் வாழணும்னா மானத்தோட மாண்டு போகலாம்டான்னு கற்பித்த மரவனின் மகன். நீ சும்மா வந்து கூட்டத்தில் நிற்கிறது எதுக்குடா வீரம்? தனிச்சு நிற்கத்தான் வீரம். நீ இப்ப இல்லை வரு 29 தனிச்சு நிற்பேன், 40 போட்டி விடுவேன். இதே மாதிரி பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு 20 கொடுப்பேன். 31 வருதுல அதுலயும் தனிச்சு தான் போட்டி விடுவேன். கூட்டி சேர்க்க மாட்டேன். ஏன்? நான் வீரன். யாரை நம்புறேன்? என் மக்களை, என் சொந்தங்களை. 3வது இடத்துல கொண்டாந்து வச்ச என் மக்கள், என் சொந்தங்கள். முதல் இடத்துல இந்த மகனை வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்? எவ்வளவு நாள் ஆயிரும்? நான் வந்தவன கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு தருகிறேன். யாரையும் ஏலம் போட்டு கூப்பிடல. வராத நான் தரமாட்டேன். என் கால்களை நம்பித்தான் என் பயணம். அடுத்தவன் கால்களை நம்பி இல்லை. அடுத்தவன் கால்கள் இருந்தான்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பதி போகணும்னா திருப்பத்தூர் போய் இறக்கி விட்டுருவாப்புல. நான் திருப்பூர் தாங்க போகணும். நீங்க ஏன் எப்படி என்னை நம்பி? என் கால்களை நம்பிதான் என் பயணம். அதனால இவ்வளவு திமிரா பேச முடியுதுன்னு ஏழு நேர்மை இருக்கு, அதனால துணிவு இருக்கு, வீரம் இருக்கு, தைரியமா பேசுறேன். நீ பேசு. நான் வந்தா இலவசம் தரமாட்டேன்னு சொல்றேன். இந்த யாரையாவது சொல்ல. நான் தருவேன். எதை? கல்வியை தருவேன். என் பிள்ளைகளுக்கு சிறந்த படிப்பை கொடுப்பேன். நல்ல மருத்துவத்தை. வேடச்சந்தூர்ல வயசான அப்பத்தார் 90 வயசாயிருச்சு, விடமாட்டேன். ஏன்னா என் தேசத்தின் மூத்த சொத்து பாதுகாப்பேன். ஒரு ரூபா இல்லை, 1 கோடி மருத்துவரை பார்ப்பேன். ஏன்? இந்த நாட்டின் கடமை கொடுப்பேன். பிறகு தண்ணீரை கொடுப்பேன். தூய குடிநீரை நானே கொண்டாந்து வீடுக்கு கொடுப்பேன். குழாயை போட்டு ஊத்துறணும், வண்டி கொண்டாந்து ஊத்துறணும், கொடுத்துருவேன். இது 3ஐயும் தான் கட்டணம் இல்லாம. இலவசம்னு சொல்ல மாட்டேன். ஏன்? கட்டணம் இல்லாம தரேன். இலவசம் ஏன் சொல்ல மாட்டேன்? அந்த சொல்ல இல்லாது ஒழிக்கணும்.